மக்கள் வணக்கம். 1998 கோவை குண்டுவெடிப்பு காரணமாக தான் அல்லுமிக தலைவர் பாஷா அவர்களின் இறுதி ஊர்வலத்தை பொது ஊர்வலம் நடத்தியதை கண்டித்து பாஜக கோவையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அதில் பேசிய அண்ணாமலை அவர்கள், நாங்கள் முஸ்லீம் மதத்தை தவறு என்று கூறவில்லை, தீவிரவாதிகளை கொண்டாடக்கூடாது என்று தான் கூறுகிறோம். தீவிரவாதியின் இறுதி ஊர்வலத்தை பொது ஊர்வலமாக நடத்தி போலீசாரின் கையை கட்டி போட்டது ஏன் அனுமதி கொடுத்தீர்கள் என்று சட்டத்துறை அமைச்சரை நாங்கள் கேட்கிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு லஞ்சம் லாவணியம் முதல்வரின் கண்ணுக்கு தெரிவதில்லை. திமுக அரசை அகற்ற மக்கள் தங்கள் பணியை தொடங்கிவிட்டார்கள். தமிழகத்தில் 2026 திமுக 200 தொகுதியில் டெபாசிட் இழக்கும். முதல்வர் 200 தொகுதியை வென்று விடுவோம் என்று கூறுகிறார். கண்டிப்பாக 234 தொகுதியை தாண்டி விடாதீர்கள். தமிழகத்தில் அவ்வளவுதான் இருக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் காட்டமாக பதிலடி கொடுத்துகிறார். தீவிரவாதம் என்பது எந்த மதத்தில் இருந்தாலும் தவறுதான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அதை ஆதரிக்கக்கூடாது. அதை திமுக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதை மக்கள் கண்டிப்பாக 2026 தேர்தலில் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். இதை தான் அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். இதை பற்றி உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி, வணக்கம். தீவிரவாதியினுடைய ஊர்வலத்தில் வந்திருக்கிறார். பந்தோபஸ்து கொடுத்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற நியாயமானையா?